லா மைல்ஸ்டோன் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எளிய மக்களுக்கு சென்றடைய சட்ட விடயங்களை, குறிப்பாக அடிப்படையான சட்ட விடயங்களை எளிய மக்களுக்கு எளிமைப்படுத்தி கொண்டு சேர்க்கக்கூடிய இந்த முயற்சியை மனமாற பாராட்டி என்னுடைய ஒரு சில விடயங்களை நான் இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன். என்னுடைய பெயர் முகமது ஃபெரோஸ். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞராக பணியாற்றி வருகின்றேன். மானுட ஒற்றுமை இயக்கம் மானவ ஏக்தா சமாஜினுடைய நிறுவன தலைவராகவும் இருந்து மக்கள் பணியிலே கவனம் செலுத்தி வருகின்றேன். அதன் அடிப்படையில் இந்தியாவுடைய சாக்ரெட் புக் என்று சொல்லக்கூடிய, என்று போற்றப்படக்கூடிய இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தினுடைய அறிமுகத்தை நான் உங்களுக்கு இங்கே வழங்க இருக்கின்றேன். அன்பிற்குரிய பார்வையாளர்களே, இந்தியாவுடைய அடிப்படை என்பது அதனுடைய இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டம். இந்த இந்திய இயந்திரம், ஒரு அரசு இயந்திரம் எப்படி செயல்படுகிறது என்றால், அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தினுடைய விழுமியங்களை வைத்துதான் இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய மிக நீளமான, மிக வலுவான ஒரு அரசியல் அமைப்பு சாசன சட்டம் இருக்குமே ஆனால் அது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சாசன சட்டம், த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்வார்கள். மிகப்பெரிய வல்லுநர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கிய சட்டம்தான் இந்த அரசியல் அமைப்பு சாசன சட்டம். குறிப்பாக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தலைமை பொறுப்பேற்று அதனுடைய டிராஃப்டிங் கமிட்டியினுடைய தலைவராக பொறுப்பேற்று இதை வடிவமைத்து நமக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றார்கள். ரிபப்ளிக் டே என்று சொல்கிறோம் அல்லவா, அது இதைதான் நாம் கொண்டாடுகிறோம். சனநாயகத்திற்கும் குடியரசுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், சனநாயகம், டெமோக்ரஸி என்றால் மக்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது. அது எவ்வாறாக தேர்ந்தெடுப்பது என்று சொல்லும் பொழுது அதுதான் குடியரசு, ரிபப்ளிக். மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பார்கள். அதனால்தான் நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய முகவரி என்று சொல்லக்கூடிய பிரியாம்பலிலே மிக அழகாக அதை கொடுத்திருப்பார்கள். அதனுடைய துவக்கமே எப்படி இருக்குன்னு சொன்னா, we the people of India, இந்திய மக்களாகிய நாம், we the people of India solemnly resolve to constitute India into a sovereign, secular, socialist, democratic republic and to secure to all its citizens. அப்படிதான் அது தொடங்குகிறது. இது சாதாரண வார்த்தைகள் அல்ல, இது வாழும் வார்த்தை. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் அ லிவிங் டாக்குமெண்ட் சொல்வார்கள். அதாவது எப்படி ஒவ்வொரு சமயத்தாருக்கும் அவர்களுடைய வேதங்கள், அவர்களுடைய புனித வேதங்கள் முக்கியமானதாக கருதப்படுகிறதோ, இந்தியர்களுக்கு என்று ஒரு வேத புத்தகம் இருக்குமே ஆனால் அதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டம். அங்கே we the people of India என்பது நம்மையும் குறிக்கும். உருவாக்கிய அந்த வல்லுநர்கள், நம்முடைய தேசத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் அதையும் கருத்தில் கொண்டுதான் இதை உருவாக்கி இருக்கின்றார்கள். we the people of India என்பது துவங்கிய காலம், லிவிங், பிரசன்ட் அண்ட் தி ஃபியூச்சர். இந்தியா என்ற இந்த கட்டமைப்பு இருக்கும் வரை இந்த அரசியல் அமைப்பு சாசனம் வாழும். ஆக யாரெல்லாம் இந்தியாவில் பிறக்கிறார்களோ, சிட்டிசன்ஸாக இருக்கிறார்களோ, அதை குறிப்பிடுவதுதான் அந்த we the people of India. அதுல நீங்களும் அடக்கம், நானும் அடக்கம், எல்லாருமே அதுல அடக்கமாக இருக்கிறோம். அப்போ இந்த சட்டமானது, அரசியல் அமைப்பு சாசன சட்டம், எளியவர்களின் வலிமை, அது எளியவர்களின் ஆயுதம், அது எளியவர்களின் அடையாளம், we the people of India. பின்பு என்ன சொல்கிறது? we the people of India solemnly resolve to India into sovereign. இந்தியாவை எப்படிப்பட்ட ஒரு நாடாக, ஒரு தேசமாக நாம் கட்டமைக்கின்றோம். we the people of India solemnly resolve to constitute India into sovereign, இறையாண்மை பெற்ற தேசமாக, சோஷியலிஸ்ட், சமூக பார்வை கொண்ட தேசமாக, செக்யுலர், மத சார்பின்மை
மத சார்பற்ற நிலை, டெமோக்ராட்டிக் சனநாயகம், ரிபப்ளிக் குடியரசு ஆக இந்த அம்சங்களை கொண்டுதான் நாம் இந்தியா என்ற கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அவர் மாடர்ன் இந்தியாவினுடைய எடுத்துக்காட்டு, மாடர்ன் இந்தியாவினுடைய துவக்கம் என்பது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் தான் துவங்குகிறது. அதெல்லாம் சமத்துவம், சமூக நீதி, சமநீதி இவை அனைத்தையும் இந்தியர்கள் பெற்றிருக்கின்றார்கள். ஆக இந்த அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தை பாதுகாப்பது, இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய விழுமியங்களை பாதுகாப்பது, அதனுடைய ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்வார்கள் அல்லவா, அந்த ஆன்மாவை காப்பது ஒவ்வொரு இந்தியனுடைய கடமை, ஒரு இந்திய நாகரிகனுடைய கடமை. அது அப்படிதான் தூங்குகிறார். அண்ட் செக்யூர் டு ஆல் சிட்டிசன்ஸ், எல்லா இந்த நாட்டினுடைய குடியாளர்களுக்கும் அது பொருந்தும் என்று சொல்கிறார்கள். எதன் அடிப்படையிலே என்றால் ஜஸ்டிஸ், முதலில் அது நீதியை தான் சொல்கிறது முகவுரை. ஜஸ்டிஸ் எந்த அடிப்படையில் ஜஸ்டிஸ்? ஜஸ்டிஸ் சோசியல், எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல், சமூகம், பொருளாதாரம், அரசியலிலே நீதி வழங்கப்பட வேண்டும் என்று முகவுரை பிரியாம்பிள் சொல்கிறது. பின்பு லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸ், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வொர்ஷிப், லிபர்ட்டி விடுதலை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். எதன் அடிப்படை? எந்தெந்த சிந்திப்பதற்கான அந்த விடுதலையை, சிந்திப்பதற்கான லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸ், உங்களுடைய சிந்தனைகள் இங்கு நிறுத்திவிடக்கூடாது, அந்த சிந்தனைகள் சீராக வேண்டும். அந்த அடிப்படையிலும் எக்ஸ்பிரஷன், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம், உங்களுடைய கருத்துக்களை, உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பிரியாம்பிள் உறுதிப்படுத்துகிறது. பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வொர்ஷிப், பிலீஃப் உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய எந்த தனிப்பட்ட நம்பிக்கை, அது அறிவியல் சார்ந்திருக்கலாம், சமயம் சார்ந்திருக்கலாம், பொருளாதாரம் சார்ந்திருக்கலாம், சமூகம் சார்ந்திருக்கலாம், அந்த பிலீஃப். பின்பு ஃபெய்த், சமயம், அண்ட் வொர்ஷிப் உங்களுடைய வழிபாடுகள். இந்தியா என்பது மிக சிறப்பான நாடு என்று ஏன் சொல்கிறார்கள் சொன்னால், இந்திய கட்டமைப்பில் மாத்திரம்தான் அநேகமான பண்பாடுகளும் கலாச்சாரங்களும் கொண்ட ஒரு கூட்டான ஒரு பூந்தோப்பு போல அது காட்சியளிக்கும். காரணம் என்னவென்றால், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, அஸ்ஸாம் முதல் குஜராத் வரை பறந்து விரிந்த இந்த இந்திய தேசத்திலே பல்வேறு விதமான கலாச்சாரங்கள், பண்பாடுகள், மொழிகள் என்று பரவலாக பார்க்கப்படுகிறது. இவைகளெல்லாம் வெவ்வேறாக இருந்தாலும், அவர்களெல்லாம் வெவ்வேறாக தோன்றினாலும், அவைகளெல்லாம் இந்த பண்பாட்டு குறியீடுகள், அதை அங்கீகரிக்கப்படுகிறது. தமிழர்களுடைய பண்பாடு வேறாக இருக்கலாம், தெலுங்கு மக்களுடைய பண்பாடு வேறாக இருக்கலாம். ஆனால் மொழியால் வேறாக இருந்தாலும், நாட்டினால், தேசத்தினால் அவர் ஒன்றுபட்டவர்கள் என்ற அந்த விடயத்தை இதைதான் சொல்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் பண்பாடு இருக்கலாம். அப்ப அந்த பண்பாட்டை பாதுகாக்கிறது இந்த அரசியல் அமைப்பு சாசனம். அதுதான் இந்த லிபர்ட்டி ஆஃப் தாட்ஸ், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வொர்ஷிப் என்று சொல்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு விடயம். காரணம் என்னென்றால், இங்கே ஒரு விடயத்தை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஐநா சபையினுடைய ஐநா சபையினுடைய சட்டம் இருக்கிறது, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். அதுல முதல் ஷரத், ஆர்டிகல் 1, முதல் ஷரத்து என்ன சொல்றீங்கன்னா, ஆல் ஹியூமன்ஸ் ஆர் பார்ன் ஃப்ரீ அண்ட் ஈக்குவல். மனிதர்கள் அனைவரும் பிறக்கின்ற பொழுது அவர்கள் சமமாகவும், ஈக்குவல், சரிசமமாகவும், விடுதலையாக தான் பிறக்கிறார்கள் என்று சொல்லி அதனுடைய சாராம்சம் தான் நம்முடைய பிரியாம்பிள். அதாவது உலக தரத்தில நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் ஓங்கி நிற்கிறது. அதான் இந்தியாவை தனிமையாக காட்டுகிறது, தனிமைப்படுத்தி அது மேன்மைப்படுத்தி காட்டக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதற்கு பிற்பாடு ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சமத்துவம், அது சரிசமமாக எல்லாருக்கும் விடயங்களை வழங்க வேண்டும். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்டேட்டஸ் எல்லாருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும். ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், கல்வி வாய்ப்பாக இருக்கட்டும், பொருளாதார வாய்ப்பாக இருக்கட்டும், அரசியல் வாய்ப்பாக இருக்கட்டும். அதனால தான் ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க. ரிசர்வேஷன் இஸ் a welfare scheme brought under the insist or under the scheme of the Constitution of India. அதான் விடயம். அப்ப இந்த ரிசர்வேஷன் என்பது ஒடுக்கப்பட்ட விழுமிய மக்களுக்காக, நொறுக்கப்பட்ட சமூகங்களுக்காக, பொருளாதாரத்தை பின்தங்கிய மக்களுக்காக கொடுக்கப்பட்டதுதான் ரிசர்வேஷன். அதுதான் இது கொண்டாடு. அப்போ ரிசர்வேஷனுடைய அந்த பேக்ரவுண்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான். இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, தேர் இஸ் நத்திங் பியாண்ட் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அதனால தான் அருமையாக சொல்வார்கள், the institutions which was created by the constitution are not supreme, rather the constitution is the only which is supreme. கோகுல்நாத் என்ற ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு பிரசித்தி பெற்ற வழக்கு, கோகுல்நாத் இந்த ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1967 அந்த விடயத்தை சொல்லியிருப்பார்கள். நோ ஒன் இஸ் அபோவ் லா. காரணம் சட்டம் என்ன? சட்டத்துக்கு மேலே எவனும் கிடையாது.
சட்டம், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, இதுதான் பேசுகிறது. அப்போ இதுதான் இதனுடைய சாராம்சம். அதே போல எதை பேசுகிறது? ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் டு ப்ரொமோட் அமாங் தெம் ஆல். எல்லாருக்கும் அது நீங்கள் கொடுக்கப்பட வேண்டும். அதனாலதான் நம்முடைய ஸ்கீம்ஸ் எல்லாமே சோஷியல் வெல்ஃபேர் பேஸ்டா இருக்கும். காரணம் என்ன? நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் சோஷியல் வெல்ஃபேர் பேஸ்டா தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பிறகு ஃப்ரெட்டர்னிட்டி, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. காரணம் என்ன? ஃப்ரெட்டர்னிட்டி, சகோதரத்துவம். நாம் எல்லாம் சகோதரம் சொல்றோம் இல்லையா? நாம் அந்த ஒவ்வொரு ஆண்டும் சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகள் எல்லாம் குறிப்பாக இந்த அசம்பிளியில நிற்கும் போது என்ன சொல்லுவாங்க? we the Indians our brothers and sisters. காரணம் என்ன? அதனுடைய விழுமியங்கள், அதனுடைய அந்த தொடர்ச்சி, அதனுடைய துவக்கம் இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் வருது. ஸோ இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இதுதான் அதனுடைய விடயம். பிற்பாடு ஃப்ரெட்டர்னிட்டி, இது விடயம். அப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன் ஆர் கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி, நம்முடைய அரசியல் நிர்ணய சபையிலே அப்பொழுது this 26th day of November, எப்பொழுது? 26 நவம்பர் 1941 do hereby adopt, enact and give to ourselves this constitution. அன்னைக்கே நமக்கான சட்டத்தை கொடுத்து விட்டார்கள். 1947 விடுதலை பெற்றோம். ஆனால் நமக்கான ஆளுகின்ற, நமக்கான அரசு இயந்திரத்தை உருவாக்கிய அந்த நாள் என்பது 26 நவம்பர் 1949. ஜனவரி 26 அமலுக்கு வருகிறது 1950. அப்போ சரணாயக நாடாக விடுதலை பெற்று சரணாயக நாடாக மருவி பிற்பாடு குடியரசு நாடாக நாம் மாறி இருக்கிறோம். இந்த குடியரசு இந்த மென்மேலும் வளர வேண்டும். சரணாயக குடியரசு பெற்ற இந்தியா மென்மேலும் வளர வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும், அதை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்காக தான் துவக்கமாக நான் முகவரி, ஒரு புத்தகத்திற்கு எப்படி முகவரி இருக்குமோ அது போல இந்த கான்ஸ்டிடியூஷன் என்பது, இந்த பிரியாம்பிள் என்பது இதனுடைய முகவரி. ஆகவேதான் நான் துவக்கம் இதிலிருந்தே நான் ஆத்திச்சூடி எப்படி ஆரம்பிப்பாங்க, அதே போல திருக்குறள் அகர முதல எழுத்தெல்லாம் என்று துவங்குவார்கள் அல்லவா? அப்படி இந்த இந்தியர்களுடைய புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னால் பிரியாம்பிள் என்ற முகவரியை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கு இதை எடுத்து வைத்தேன். கேட்ட வாசகர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவை வலுப்படுத்துவோம். இந்திய தேசத்தை, இந்திய மக்களை நேசிக்கக்கூடிய, இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தை கொண்டாடக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.